தமிழ் BTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த குவார்ட்டர்லி அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் நடந்த ஸ்பாட் லிஸ்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோக்கன் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சஸையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிட்டு இருப்போம். அந்த எக்ஸ்சேஞ்சஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது இங்கே கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா MEXC, Gate.io, பிட்கெட் எக்ஸ்சேஞ்சு, அதே போல் பார்த்தீங்கன்னா பைனான்ஸு, அதுக்கு அடுத்தது பைபிட், OKX. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லிஸ்டிங் பண்ண அந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் யார் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நம்ம ஃபர்தராக பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லிஸ்டிங்கில் 421 ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது MEXC. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Gate.io பார்த்தீங்கன்னா 317 ப்ராஜெக்ட் லிஸ்டிங் பண்ணியிருக்கு. அதே போல் பைனான்ஸ், OKXலாம் பார்த்தீங்கன்னா 24, 19 இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது? ஸோ இப்போ ஏன் MEXC மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையராக பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணுறாங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் லிஸ்டிங் ஆகிறது இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஆன்செயின் ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்செயின் ட்ரேடிங் ஜோன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா Gate.io பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஸ்பாட் லிஸ்டிங்ல பாத்தீங்கன்னா ஆன்செயின்ல 68 ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா MEXC பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆன்செயின் ட்ரேடிங் ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான இடத்துல தான் பாத்தீங்கன்னா MEXC பண்ணிருக்கு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2 டோக்கன் எடுத்துக்கலாம். ஸோ மீம் டோக்கன் இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனது எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு டோக்கன். ஓகே, ஸோ இந்த ட்ரம்ப் டோக்கன் பார்த்தீங்கன்னா பிலோ 2 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா MEXC லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக 4 பில்லியன் வரும்போது பிட்கெட்டும், அதுக்கு அடுத்ததாக 5 பில்லியன் வரும்போது பைபிட்டும் Gate.io லிஸ்டிங் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 பில்லியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு OKX லிஸ்டிங் பண்ணுச்சு. 10 பில்லியனுக்கு மேல வரும்போது பைனான்ஸ் லிஸ்டிங் பண்ணுச்சு. ஸோ இப்போ இங்க மேஜரா பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு யார் ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா MEXC வாங்கினவங்களோ இல்ல பிட்கெட்ல வாங்கினவங்களோ Gate.io வாங்கினவங்களோட அந்த இனிஷியல் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள் குரோத் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல நடந்திருக்கு. அதே போல ஒயின் அப்படிங்கிற அந்த டோக்கனும் பாத்தீங்கன்னா மேஜரான எக்ஸ்சேஞ்சஸ்ல 125 மில்லியன், அதாவது 130 மில்லியன் இந்த ரேஞ்ச் இருக்கும் போது பாத்தீங்கன்னா MEXC, Gate.io, பிட்கெட் இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் லிஸ்டிங் ஆனிச்சு. OKXல பாத்தீங்கன்னா 375 பில்லியனுக்கு மேல போகும்போது தான் பாத்தீங்கன்னா அவங்க லிஸ்டிங் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லிஸ்டிங் பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எதனால டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே போல AI டோக்கன் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா AIXBT டோக்கன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் ஆனது பிட்கெட், அதுக்கு அடுத்தது Gate.io, அதுக்கு அடுத்தது MEXC. ஸோ வரிசையா பாத்தீங்கன்னா டக்குன்னு லிஸ்டிங் பண்ணாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பைனான்ஸ், பைபிட், OKX. ஸோ அதே போல AI16Z இவங்களுடைய லிஸ்டிங் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் Gate.io பண்ணுச்சு, அதுக்கு அடுத்தது MEXC, அதுக்கப்புறம் பிட்கெட், அதுக்கப்புறம் பைபிட். ஸோ ஒரு நம்ம மேஜரா யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா Gate.io, MEXC, பிட்கெட் இது பாத்தீங்கன்னா பாப்புலரா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம். பைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் பண்றாங்க. அதே சமயம் ஸ்ட்ரிக்டா ரிஸ்க் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்றாங்க. அதே போல OKX பாத்தீங்கன்னா அதே தான்.
ஸோ OKX இன்னும் கொஞ்சம் லிபரலாக வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதே பைபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் லிஸ்டிங், எவ்வளோ ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது குவாலிட்டி இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுறாங்க. பிட்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஸ்ஃபை லிஸ்டிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்செஷன் லிஸ்டிங் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து மேஜரான ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் அவங்க வந்து எமர்ஜிங் அதே போல் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. MEXC கேட்டா டைவோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் வந்து லிஸ்டிங் ஆகுது, மார்க்கெட் கேபிட்டல் ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஆன்செயின் டோக்கன் கேப்சரிங்னு சொல்லுவாங்க. கேட்டா டைவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க. MEXC பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணாங்க. இப்போ இந்த ட்ரெண்டில் இந்த டோக்கன் தான் வந்து போகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டோக்கனை வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல நடந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இதே நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டோக்கன்ஸ் வந்து லிஸ்டிங் பண்ணிருக்காங்க, எவ்வளவு லெவலுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.